பேர் வளரும் மாறென்னும் சாஸ்திரத்தில் பேசியதோர் தொடுகுறியின் பெருமை கேளீர். சீர்வளரும் ஐவருக்கு இளைய தம்பி சிரஞ்சீவி சகாதேவர் சொன்ன வாக்கும். வணக்கம், இது உங்கள் கவிதூஸ் வலையொலி. தொடுகுறி சாஸ்திரத்தில் சிரஞ்சீவி சகாதேவர் 27 நட்சத்திரங்களுக்கும் சொன்ன ரகசிய குறிப்பு ஒரே வரியில்: அஸ்வினி, தலைமுடி வளருதோ இல்லையோ, இனி நீங்கள் வளருவீங்க. பரணி, தரணி ஆள போகிறீங்க, ஆனால் எப்பன்னு தான் தெரியல. கார்த்திகை, அந்த நட்சத்திரத்தை போலவே இனி உங்கள் வாழ்க்கையும் மின்ன போகுது. ரோகிணி, மாமனுக்கு ஆகாது, இப்போ மாமிக்கும் ஆகாது. மிருகசிரிடம், மிருகங்களுக்கு உணவளிக்கிறது மூலமாக இந்த வருடம் தப்பிக்கலாம். திருவாதிரை, கிட்டத்தட்ட தெருவுக்கே வந்துட்டுருப்பீங்க, இனி தேர் ஏறி உலா வருவீங்க. புனர்பூசம், இந்த வருடம் ரொம்பவே மோசம். பூசம், ரொம்பவே பாசமானவங்க, ஆனால் என்ன, அதை காட்ட தான் தெரியாது. ஆயில்யம், ஆயுள் குறைவு. இல்லை, எண்ணெயை குறைவாக எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். மகம், முகம் மலரும் வருடம். பூரம், எங்கே போகிறோம்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. உத்திரம், சித்திரம் வரையலாம் வரைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அஸ்தம், இனி வாழ்க்கையே கஷ்டம். சித்திரை, முகத்திரை கிழிய போகிற வருடம். சுவாதி, தீயா வேலை செஞ்சாதான் சோறு. விசாகமாகவே இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் எந்த நாட்டுக்குமே இந்த வருடம் நுழைவு சான்றே கிடைக்காது. அனுஷம், அமானுஷம் நிறைந்த வருடம். கேட்டை, கோட்டை தரமட்டமாகிற வருடம். யார் கோட்டை? நான் தான் கோட்டையே கட்டலையேன்னு கேட்டிங்கன்னா தெரியும், அதனால தான் சொன்னேன். மூலம், மூளையை பயன்படுத்தலைன்னா மூளையில் தான் உட்காரணும், ஆனால் இந்நேரம் மூளை எங்கே இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. பூராடம், வாழ்க்கையே போராட்டம். உங்கள் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகும் வருடம். உத்திராடம், சித்திரைக்கு அப்புறம் ஆட்டம் ஆரம்பம். அது குச்சிப்புடியாகவும் இருக்கலாம், இல்லை கத்தக்கல்லியாகவும் இருக்கலாம். திருவோணம், திருன்னு முழிக்காமல் செயலில் இறங்கினா இனி உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் திருவிழா தான். அவிட்டம், விட்டதை பிடிக்க நினைப்பீங்க, ஆனால் விட்டதையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்ருப்பீங்க. சதயம், உதயமாக இருந்த வாழ்க்கையில் இனி அஸ்தமனம் மட்டும்தான். பூரட்டாதி, பாதியில் நின்ன வேலைகளை இந்த வருடம் தொடங்கலாம். முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். உத்திரட்டாதி, சித்திரை பாதி வரைக்கும் சுமாராக தான் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் சுமாராக இருக்கும். ரேவதி, விதியை மதியால் வெல்லலாம், ஆனால் அது எங்கே இருக்கீங்க? என்ன கேலி பண்ணுறியான்னு நீங்கள் கேட்கலாம். கேலி பண்ணலை, ஆனால் ஜாதகம் ஜோசியம்ன்ற பேரில் நம்மளை காலி பண்ணிக்காமல் பார்த்துக்கணும். உடனே ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் நான் புறம்பானவன் நினச்சிடாதீங்க. ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்ற விவாதத்துக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறதில்ல. ஆனால் இதை பற்றின விழிப்புணர்வை இந்த கதை மூலமாக நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிக சிறந்த ஜோதிடக்கலை வல்லுநரான சகாதேவர் முக்காலத்தையும் கணிக்கிற ஞானம் பெற்றவர். இவருக்கு எப்படி முக்காலத்தையும் கணிக்கிற ஞானம் கிடைச்சது? இவருடைய தந்தை இறக்கும்போது பாண்டவர்கள்கிட்ட, நான் இறந்த பிறகு என்னோட உடலை 5 பேரும் பிச்சு சாப்பிட்டுடுங்க, உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஞானமும் கிடைக்கும்னு சொல்கிறாரு. இவர் இறந்த பிறகு பாண்டவர்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இறந்த தந்தைக்கு இறுதி சடங்குகளை செய்யாமல் எப்படி நம்ம தந்தையவே போய் பிச்சு சாப்பிட முடியும்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே வந்த கிருஷ்ணர் என்ன ஆச்சுன்னு பாண்டவர்கள்கிட்ட கேட்குறாரு. உடனே இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட கிருஷ்ணர், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இறுதி சடங்குகளை செய்ய விறகு எடுத்துகிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி பாண்டவர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. சகாதேவர் மட்டும் அப்பாவோட உடலை பார்த்துக்கிறதுக்காக அவங்க கூட போகாமல் அங்கேயே இருந்துடுறாரு. அந்த நேரத்தில் சகாதேவர் யோசிக்கிறாரு, தந்தை காரணம் இல்லாமல் இப்படி சொல்லியிருக்க மாட்டார், அது மட்டும் இல்லை தந்தை சொல்ல எப்படி மீறுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, அவரோட விரலை மட்டுமாவது பிச்சு சாப்பிட்டுலான்னு யோசிச்சு ஒரு சின்ன துண்டை பிச்சு வாயில் போடுறாரு. அப்படி போடும்போது அவருக்கு கடந்த காலத்தை கணிக்கிற ஞானம் கிடைக்கிது. இன்னொரு துண்டை வாயில் போடுறாரு. அப்போ அவருக்கு நிகழ்காலத்தை கணிக்கிற ஞானம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இன்னொரு துண்டை வாயில் போடுறாரு. அப்போ அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கிற ஞானமும் கிடைக்கிது. விறகு எடுத்துகிட்டு வர போன கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தலையில் விறகு சுமந்துட்டு வராங்க. அதை பார்க்குற சகாதேவருக்கு ஒரே அதிர்ச்சி. கிருஷ்ணர் தலையில் இருக்கிற விறகு மட்டும் அவர் தலையிலிருந்து 1/2 அடி மேலே மிதந்துட்டு வருது. சகாதேவர் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணரை தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, சகாதேவா, உனக்கு முக்காலத்தையும் கணிக்கிற ஞானம் கிடச்சிருக்கு.
இந்த ஜோதிட ஞானம் மூலமாக ஒருத்தரோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லலாமே தவிர அதை தாண்டி நீ வேற எதையும் சொல்லக்கூடாது. எதிர்காலத்தை நீ கணிச்சு சொன்னினா அதுக்கான விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். எதிர்காலம் தேவ ரகசியம், அதில் குறுக்கிடுவது அதர்மம்னு சொல்கிறாரு. எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, அதனால இதை நீ மீறக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறாரு. அப்படியே வருடங்கள் கழியுது. துரியோதனன் சகாதேவர்கிட்ட அவர் ஜாதகத்தை கணிச்சு எந்த நாளில் போர் ஆரம்பித்தா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு கேட்குறாரு. அதுக்கு சகாதேவர் துரியோதனனோட ஜாதகத்தை கணிச்சு அமாவாசை அன்னைக்கு போர ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான்னு சொல்கிறாரு. இதை பார்த்து கிருஷ்ணர், ஏன் சகாதேவா இந்த உண்மையை சொல்கிறது மூலமாக பாண்டவர்களுக்கு போரில் வெற்றி வாய்ப்பு குறையும்னு தோணலையான்னு கேட்குறாரு. அதுக்கு சகாதேவர், கிருஷ்ணா, எங்களுக்கு போரில் வெற்றி வாய்ப்பு குறைஞ்சாலும் ஒரு ஜாதகர் கேட்கும்போது பலனை உண்மையாக கணிச்சு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அது மட்டும் இல்லை, அதுதான் தர்மம்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கிருஷ்ணர் புன்னகைக்கிறாரு. உடனே சகாதேவர், என்னதான் நான் நல்ல நாள் பார்த்து கொடுத்துருந்தாலும் போரில் கௌரவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருந்தாலும் தர்மம் தானே ஜெயிக்கும்னு நீ சொன்ன. அப்போ தர்மம் யார் பக்கத்தில் இருக்கோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. அப்போ நிச்சயம் நாங்கள் தான் ஜெயிப்போம். அது மட்டும் இல்லை, தர்மத்தின் பக்கம் தானே கடவுளும் இருப்பார். அதான் வாசுதேவ கிருஷ்ணனான கடவுள் நீயே எங்கள் பக்கம் இருக்கும்போது எங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் கிருஷ்ணர் ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அந்த அமாவாசை நாளையே மாற்றிட்டா பாண்டவர்கள் தான் வெற்றி பெறுவாங்கன்னு கிருஷ்ணர் அவருடைய லீலையை ஆரம்பிக்கிறாரு. அமாவாசைக்கு முன்னாலான சதுர்த்தசி அன்னைக்கு அந்தணர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் செய்ய சொல்கிறாரு. குழம்பி போன அந்தணர்கள், நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு ஏன் தர்ப்பணம் செய்யணும்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்னைக்கு தான் அமாவாசைன்னு கிருஷ்ணர் சொன்னதும் அதை கேட்டு அந்தணர்கள் குழப்பத்தோடவே தர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சூரியனும் சந்திரனுமே குழப்பத்தோட ஒன்று கூடி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, அமாவாசை அன்னைக்கு தானே தர்ப்பணம் செய்யணும். அதுக்கு கிருஷ்ணர், சூரியனும் சந்திரனும் சந்தித்து கொள்கிற நாள் தானே அமாவாசை. இப்போ சூரியரும் சந்திரரும் சேர்ந்து தானே இருக்கீங்க. அப்போது இன்னைக்கு தானே அமாவாசை, அதனால தான் தர்ப்பணம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. சகாதேவருக்கு பாரத போரில் நடக்க போகிற அத்தனையும் தெரியும். தெரிஞ்சும் அமைதியாக இருக்க காரணம் அவர் கிருஷ்ணருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்தான். அப்படி எல்லாம் தெரிஞ்ச சகாதேவருக்கே தான் அண்ணன் தான் கர்ணன்னு ஏன் தெரியாமல் போச்சு? கர்ணன் போரில் சாகும்போது தான், அதுவும் அவருடைய தாய் சொல்லி தான் அவருக்கு தெரிய வருது. என்னால் கடந்த காலத்தை கணிக்க முடியும்னா அப்புறம் ஏன் கர்ணன் தான் என்னுடைய மூத்த சகோதரன்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. இதுக்கு கிருஷ்ணரோட பதில் என்னவா இருக்கும்? கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாருன்னு கருத்து பெட்டியில் பகிர்ந்துக்கோங்க. கிருஷ்ணர் சொன்ன பதில் தான் இந்த கதையோட தார்மீகம். இந்த கதையை கேட்ட நமக்கு அப்போ நிச்சயம் கதையோட தார்மீகம் என்னன்றதும் புரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம், ஜோசியம் இது எதுவுமே பொய் இல்லை. ஆனால் அதுவே வாழ்க்கை இல்லை. நல்ல நேரம், ஜாதகம் இதெல்லாம் பார்த்து பண்ணுற விஷயங்கள் ஜெயிக்கிறதும் இல்லை. இதை எதையுமே பார்க்காம பண்ணுற விஷயங்கள் தோல்வியில் முடியறதும் இல்லை. எதிர்காலம்ன்ற ஒன்று நம்ம கையிலேயே இல்லை. நம்ம கையிலே இல்லாத நம்ம எதிர்காலம் வேறு யார் கையிலையும் இருக்க முடியாது. எதிர்காலத்தை நம்ம திட்டமிடலாம், ஆனால் அந்த திட்டப்படி தான் நம்ம எதிர்காலம் நகரும்ன்றதுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இப்போ இந்த நொடி மட்டும்தான். இனி தொட்டதுக்கெல்லாம் ஜாதகத்தை தேடி ஓடாமல் ஜாதகத்தை எதுக்கு பயன்படுத்தணுன்ற ஒரு சரியான விழிப்புணர்வு இருந்தாவே இதுக்கு போதுமானது. நமக்கு ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்கும்போது உடனே ஜாதகத்தை பார்க்குறோம். அதுவே ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ஏன் அதே ஜாதகத்தை நம்ம பார்க்குறதில்ல? இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதும் இல்லை. அதே மாதிரி நான் உங்களுக்கு தீமை நடக்கும்னு சொல்கிறதுனால உங்களுக்கு தீமை நடக்க போகிறதும் இல்லை. ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மையும் தீமையும் யார் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி நிச்சயம் நடக்கும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நடப்பது நடந்தே தீரும்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நம்மளும் நடத்தியே தீருவோம். அடுத்த காணொளியில் தேரறுக்க யாரையும் தேராது, தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.